பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினார். நாம் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற காலத்திற்குள்ளே வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வாரம் கடந்து அடுத்த வாரம் நாம் பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாட இருக்கிறோம். இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை எல்லாம் நாம் நினைவு கூறுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். அது பிறகு ஈஸ்டர் என்று சொல்லி அது கடந்து போய்விடும். எனவே இந்த வாரம் நாம் முழுவதும் 7 வார்த்தைகளை தியானித்தால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். சென்ற வாரம் சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிற ஜனங்களுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே புதிதாக வந்திருந்த அநேகருக்கு ஜெபித்த பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்த பொல்லாத ஆவிகள் வெளிப்பட்ட அலறி அவைகள் ஓடின. நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் செஞ்சாங்க. நேற்று ஆசிரியத்தில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் என்னை சந்திக்க வருகிற ஜனங்களை நான் சந்திக்கின்ற நாள். அங்கே வந்தும் ஜனங்கள் ஜெபித்தார்கள். நிறைய பேர் வந்திருந்தாங்க, குடும்பமாக. அங்கேயும் கூட பயங்கரமான ஆவிகள் வந்தன. ஒரு சகோதரிக்குள்ளே பயங்கரமான ஆவிகள் இருந்தன. அந்த ஆவிகள் எழும்பி அந்த சகோதரி எழும்பி டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக அலைக்கழித்து பயங்கரமான காட்சியாக இருந்தது. கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தில் அதிகமாக வெளிப்பட்டு அநேகரை அந்த வல்லமை, இயேசுவுடைய வல்லமை விடுவிக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை பெற விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் நம்முடைய ஊழியத்திற்கு வரலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் ஒய்எம்ஜே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும். அது அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற வெட்டுமணி ஜங்ஷனில் அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போகிற வழிக்குள்ளாக நேராக இருக்கிறது ஒய்எம்ஜே ஹால். உள்ளே நுழைஞ்ச உடனே கேன்டீன் மற்றும் தேன் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கூட்டமாக சத்தமாக கேட்கும். அங்கே போயிடாதீங்க, அது நமக்கு சம்மந்தம் அல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வலது பக்கமாக மேலே படி ஏறினால் அங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அந்த இடத்தில் வைத்து தான் நம்முடைய கூட்டம் நடைபெறுகிறது. அநேகர் இடது பக்கமாகி போய் ஏமாந்து போகிறாங்க. அந்த கூட்டத்தில் நமக்கு சம்மந்தமே கிடையாது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் எங்கிருந்தாமோ வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சேருவதற்கான சரியான நேரம் என்று சொல்லி நினைக்கின்றேன். நல்ல விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு 3 வேளையும் பரிமாறப்படுகிறது. காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, இரவு மறுபடி வேறு டிஃபன் என்று சொல்லி விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. தினந்தோறும் அவர்களுக்கான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள், ஊழியம் செய்து ஊழியத்தில் விருப்பமாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். உங்கள் வீடுகளில் பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்க வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கூட
நான் கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் நாம் கட்ட இருக்கின்றோம். ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். 3 ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வைத்து நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்டணும். அதற்காக பல பிரயாசங்களை நாம் எடுத்து வருகிறோம். கர்த்தர் நல்ல கொடுக்கிற கரங்களை எழுப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தாராளமாக உங்கள் கைகளை நீங்கள் நீட்டலாம். செங்கல்கள் வாங்கி கொடுக்கலாம், ஏராளமான சிமெண்ட் மூடைகளை வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா என்னன்னாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் இயேசு சிலுவையில் நமக்காக அவர் தொங்கிய பொழுது அவர் உதிர்த்த 7 பூக்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பூ மன்னிப்பு. 7 பூக்களை ஏசப்பா சிலுவையில் உதிர்த்தாங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க, உயிர் போயிட்டு இருக்குது. கொடூரமான முறையில் ஒரு மரணத்தை அவர் சந்தித்து கொண்டிருக்கின்றார். வாலிபன், 33 வயசு தான் ஆகுது. அந்த நேரத்திலும் அவர் 7 பூக்களை உதிர்த்தார். அந்த நேரத்திலும் அவர் மனித குலத்துக்கு தேவையான 7 வார்த்தைகளை கொடுத்து விட்டு தான் போனார். அந்த நேரத்திலும் அவர் பல கடமைகளை செய்தார். இதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரிட்டையர்மெண்ட் ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. வியாதிப்பட்டவங்க இனி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அப்படி படுத்துடுறாங்க. வேலை போச்சுன்னா எனக்கு நான் ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாகிடுறாங்க. பதவி போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிடுறாங்க. கவனிங்க, லிசன் ப்ளீஸ். சிலுவையில் உயிர் போயிட்டுருக்க நேரத்தில் கூட ஏசப்பா உழைச்சாங்க. 7 வார்த்தைகளை அந்த வரலாற்றிற்காக, இங்கே வருகிற ஜனங்களுக்காக, மனு குலத்திற்காக கொடுத்துட்டு தான் போனாங்க. எந்த நேரத்திலும் ஏசப்பா கனி கொடுக்குற ஒரு மரமாக இருந்தாங்கிறது தான் சிலுவையிலே அவர் பேசிய 7 வார்த்தைகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம். நீங்கள் கனி கொடுக்குறீங்களா என்று தான் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நானும் என்னுடைய ஆண்டவரை பின்பற்றுகிறபடினாலே கனி கொடுக்குற மரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால தான் முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து நம்ம வெற்றிகரமாக நடத்த கர்த்தர் உதவி செய்து வரார். இனியும் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஸ்கூல் கட்டணும், அப்படிங்கிற ஒரு கனிகளை கொடுக்க வேண்டும், அநேகருக்கு வாழ்வளிக்க வேண்டும் எனப்பட்ட ஒரு தரிசனம் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமது ஊழியத்தின் சார்பாக மாதந்தோறும் 3000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு நாம் இலவசமான விருந்து அளிக்கிறோம். தினந்தோறும் அப்படி அளிக்கணும். இன்னும் லட்சம் ஜனங்களுக்கு அதிகமானவர்களுக்கு நான் உணவளிக்கணும். கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உயிரோடு இருக்க கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாலிபம் இருக்க அநேகருக்காய் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கெட்டப்பட்ட ஜனங்களுக்காக திறப்பில் நின்று கொடூரமான பிசாசுகளோடு கூட போராட ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு ஜோம் பண்ணுவாங்க. பிசாசுன்னா அப்படி தூரப்போங்க, அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு போட்டு வம்புன்னு சொல்லி பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜோம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை அந்த பிசாசுகளோடு போராட அழைக்கிற பொழுது துணிந்து அவர்களோடு போராடுவேன். எனக்கு ஜீவன் இருக்கிற மட்டும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும், ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. காரணம், என்னுடைய தகப்பன் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட, மகா கொடூரமான அந்த மணித்துளிகளிலும் கூட அவர் கனிகளை கொடுத்தார். 7 பூக்களை உதைத்தார். நமக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை அவர் சொன்னார். மனுக்குலம் எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளை கொடுத்தாரே. தயவுசெய்து உழைக்கிறத நிறுத்திடாதீங்க. தயவுசெய்து கனிகளை கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. பிரச்சனைகள் வந்ததுனால உதவி செய்கிறத நிறுத்திடாதீங்க. ஊழியம் செய்கிறத நிறுத்திடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் கனி கொடுப்பதற்காக இங்கே முயற்சி செய்யுங்க. பிரித்துக்குரியவர்களை கடைசி நிமிடம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கான கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளும் அவர் சிந்திய 7 பூக்களும் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அவர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசு சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதலாவது நான் இதில் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வசனங்களை நான் தியானிப்பதற்கு முன்பதாக, உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
இந்த வசனங்களை எல்லாம் பேசவோ தியானிக்கவோ எனக்கு எந்த தகுதியும் இல்லவே இல்லை. தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளவு பெரியவர், மகா பெரியவர். அவருடைய வார்த்தைகளையா நான் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது? இல்லவே இல்லை. அதை முதலாவது நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் சிலுவையில் கூட ஜெபித்து தான் அந்த 7 வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார். ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருந்தது. Prayer was very much important to him. Prayer was a part of his life even while he was hanging in the cross. சிலுவையில் தொங்குகிற அந்த நேரத்திலும், உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் அவர் ஜெபித்தார் பிதாவிடத்தில். அவர் இடைவிடாது அவர் அங்கே உறவு கொண்டிருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். Jesus kept connected himself with the Father. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் ஜெபத்தினாலே நாம் இணைந்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு எல்லாவற்றையும் ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான நேரமாக இருக்கிறது. 7 வார்த்தைகளை அவர் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோமா? நேற்று ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தார்கள். மாளிகையில் உட்கார்ந்துருந்தேன் விசிட்டர்ஸ் டேயில். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிசாசு போராட்டம், பயங்கரமான போராட்டம். ஒரு சமயம் வரும்பொழுது ஒரு 10 பேய்கிட்ட அவங்ககிட்ட இருந்து பேசிச்சு. நான் இப்படி வந்தேன், அப்படி வந்தேன், என்னை அனுப்பி விட்டாங்க, இவ்வளோ கொல்லணும். ஆனால் அவங்க தொடர்ந்து வந்தாங்க, நம்ம ஊழியத்துக்கு தொடர்ந்து வந்தாங்க. இயேசு உண்மையுடையவராக இருந்தபடினால அவளை விடுவித்தார். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. கணவரும் கூட வந்திருந்தாங்க. மகா சரியாக படிக்க மாட்டேங்கிறா, மயங்கி விழுந்துடுறா, அவளுக்கு தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் அவளுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் இடத்துல கேட்டேன், மகளே இன்றைக்கு நீங்கள் காலையில் பைபிள் வாசித்துட்டு வந்தீங்களா, ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட அதில் சரியான பதில் இல்லை. காரணம், காலையில் ஜெபிச்சுட்டு தான் வீட்டை விட்டு வரணும், பைபிள் வாசித்துட்டு தான் அந்த நாளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவள் செய்யலை. இந்த பூமியில் வாழுற காலம் மட்டும் நாம் ஜெபித்த பிறகுதான் நாம் ஒரு நாளை ஆரம்பிக்க வேண்டும். பைபிள் வாசித்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் மேனே காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது நலமானதாக இருக்கும். பேசிக்ஸ் ஆர் வெரி சிம்பிள், பேசிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் அடிப்படை. இந்த அடிப்படை சத்தியத்தை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் வேறு எங்கே போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள், பைபிளை வாசித்து ஆரம்பியுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிதாவேன்னு சொல்லி அவர் எத்தனையோ பேர் இருக்காங்க, பார்க்குறாங்க, கல்லர்கள் பக்கத்தில் இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பரியாசம் பண்ணுறாங்க, ரத்தம் ஓடுது, அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் ஆண்டவரோடு கூட பிதாவே என்று சொல்லி பேசினார். எத்தனையோ பேர்களை நான் ரோட்டில் சந்திக்கும் பொழுது, கார் போயிட்டுருக்கும், பஸ்ஸு போயிட்டுருக்கும், மக்கள் போயிட்டுருப்பாங்க, நான் ரோட்டில் நின்று அவர்களுக்கு ஜெபிப்பேன். பாஸ்டர் அப்படி சொல்லி ஓடி வருவாங்க. யார் பார்த்தாலும் என்ன, பார்க்கட்டா என்ன, ஏசப்பாவை தேடி வந்திருக்காங்க, அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. உடனே அவர்களுக்காக ஜெபிப்பேன். இயேசு அப்பா நாமத்தில் ஒரு சமயம் ஒரு சிஸ்டர் ஜோம்னா நடு ரோட்டில் கீழே விழுந்து புரண்டாங்க. மறக்கவே முடியாது. இயேசப்படைய வல்லமை உடனடியாக அவர்களுக்குள்ளே புறப்பட்டு போனது. எப்பொழுது நாம் அவரை கூப்பிட்டாலும் அவர் உடனடியாக வருவார். நாம் எங்கேருந்து ஜெபிச்சாலும் அவர் கேட்பார். அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெபித்து ஆரம்பிப்போம். ரெண்டாவதாக அவர் அங்கே பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இரட்சிப்பு எனப்பட்ட பூவை அவர் அங்கே தூக்கி போடுவதை காண்கிறோம். இந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை அவர் பேசினாருங்க. முதல் வார்த்தையே இரட்சிப்பு தான், மன்னிப்பு தான். பிறரை மன்னிப்பது என்பதுதான் கிறிஸ்தவம். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது என்பது அது மன்னிப்பு என்கிறபடினால அந்த பூவை குறித்து ஆண்டவர் சிலுவையிலே முதலாவது பேசுகிறார். நம்ம காசு வந்தோடனே எது முக்கியமோ அதுக்கு தானே பணத்தை எடுத்து வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா மன்னிப்பு தான் முக்கியங்கிறத இயேசு சிலுவையில் தொங்கிய 7 வார்த்தைகளின் மூலமாக அவர் அங்கே நமக்கு குறிப்பிட்டு சொல்லிக் கொடுக்கின்றார். பிறரை மன்னிப்பது என்பது, குற்றங்களை மன்னிப்பது என்பது, பாவங்களை மன்னிப்பது என்பது, நம்முடைய எதிரிகளை மன்னிப்பது என்பதுதான் மிகவும் முக்கியமானது என்பதை இந்த முதலாவது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேற பின்னால் 6 வசனங்கள் வருதில்லை, அவர் அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா அதுதான் முக்கியமானது. மன்னிக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பதில் தான் இருக்கிறது. ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி, குவைட் அன்ஃபார்ச்சுனேட்லி, மிகவும் துரஷ்டவசமாக இன்றைக்கு மன்னிப்பு என்பது எங்கேயுமே கிறிஸ்தவத்தில் இல்லை. அந்த வார்த்தைக்கே இடமில்லை என்று போய்விட்டது. ஒரு அடி அடித்தா 2 அடியாக திருப்பி அடி, ஒரு அடி அடித்தா அவர் 10 அடி திரும்ப அடிப்பார். அப்படின்னா அவரை குறித்து
இந்த சமுதாயம் பயப்படுதே, கெட்ட வார்த்தை அவர் பேசுவார். அவர் பெரிய ரவுடி, அவரை பேசப்பா ஏதாவது சொன்னால் கெட்ட வார்த்தை பேசிடுவார். அண்ணே வாங்க அண்ணே வாங்க. எதுக்கு? அவர் பெரிய ரவுடி, அவர் பெரிய ரவுடி வந்து அண்ணே வாங்க அண்ணாச்சி வாங்க. ஒரு அமைதியான ஒரு ஊழியக்காரர் பைபிளை கையில் தூக்கிட்டு வந்தானா வந்திருக்கான் ஊழியக்காரன், அவனை உட்கார திரும்ப போ மதிக்கிறதே இல்லை. ஏன்னா அவன் பாவம் வாயில்லா பூச்சி ஊழியக்காரன், அவனை மதித்து என்ன கிடைக்க போகுது? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு, அடிதடி போடுறவங்களுக்கு அண்ணேன்னு சமுதாயம் மதிப்பு கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டு வந்தேன் போ அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த உலகம் வந்து அப்படி தான் இருக்குதுங்க. மன்னிப்புங்கிறது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கான்னா இல்லவே இல்லை. சரி, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் நல்ல பாம்பு மாதிரி அவங்க அதை ஞாபகத்தில் வச்சு அப்படி பழி வாங்கன்னே நினைப்பாங்க. மொட்டை லெட்டர் போடுவாங்க, கெடுத்து பேசுவாங்க. அவங்கள கெடுத்து பேசலைன்னா அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட ஒரு 10 பேர்கிட்ட அவன் பெரிய அயோக்கிய பையன்னு சொல்லி பேசுவாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து சொல்லி எப்படியாவது அவன் இமேஜை உடைச்சிடணும், எப்படியாவது அவனை கேவலப்படுத்தணும், அவனை வளர விடக்கூடாது, அவனை முன்னேற விடக்கூடாது. ஒருத்தனை பகைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தனை இப்போ மேலே உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவங்க சாகுற வரைக்கும் எங்கெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் டேமேஜ் பண்ணி விடுவாங்க. எங்கெல்லாம் கேவலமாக பேச முடியுமோ பேசுவாங்க. எங்கெல்லாம் லெட்டர் எழுத முடியுமோ லெட்டர் எழுதி விடுவாங்க. எப்படிலாம் பிரச்சனையை கொடுக்கணும், குடைச்சலை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவன் விழணும், அவன் அழியணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி தான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. பிரச்சனை வந்து விடுகிறது. நண்பர்கள், மிகவும் நெருக்கமான நண்பர்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துட்டுனா கூட பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்கள அழிக்கிறது தான் அவங்க வேலையாக வச்சுருக்காங்க. அவங்கள எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், குறைஞ்சபட்சம் அவங்கள குறித்து ஒரு கெட்ட பேரையாவது ஏற்படுத்தணுங்கிறது தான் அப்பாடாங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய மனதில் இருக்கிறது. ஊழியத்தை செய்பவர்கள், மேடையில் ஏறி பாடல்களை பாடுபவர்கள், ரைஸ்லாட் என்று சொல்லுபவர்கள், வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கவங்க கூட இது மாதிரி பெரிய கேவலமாக பேசி எப்படியாவது ஒரு வேற கெடுத்துடணும், எப்படியாவது வளர்ச்சி அழைச்சிருங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது தவறு என்பது அவர்களுக்கு எப்படியோ தெரியாமல் போய்விட்டது என்று நான் நினைக்கின்றேன். உடனே அழிக்க வேண்டும் என்று நினைப்பது இரவும் பகலும் இல்லையா? அப்படியே ஒருத்தரை பகைச்சு அவங்கள எப்படியாவது அவங்கள விடக்கூடாது, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது என்பது சாத்தானுடைய சுபாவமாக இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை அல்லவா? இயேசு தன்னை சிலுவையில் அடித்த அந்த யூதர்களை பார்த்து, ரோம சேவர்களை பார்த்து, அவரை பரியாசம் செய்து கொண்டிருந்த அந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து, நன்றி மறந்து போன அந்த யூத ஜனங்கள், அவர் எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தார், எத்தனை பேருக்கு அதிசயம் அற்புதம் செஞ்சார், யாருமே பக்கத்தில் வரல. அந்த நன்றி மறந்து போன அந்த மக்களை பார்த்து, நன்மைக்கு தீமை செய்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து குற்றமற்ற இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு எங்கே இருக்கிறார், இன்னைக்கு நாம எங்கே இருக்கிறோம் என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். குற்றமற்ற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு ஒரு பாவம் செய்யலை, நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க பொறாமை நிமித்தமாக. அப்பவும் அவர் அவங்க மேலே கோவப்படாம, அவங்கள சபிக்காம, பிதாவே அவர்களுக்கு மன்னிப்பா. எவ்வளவு ஒரு உன்னதமான தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இயேசு என்று நம்ம சொல்கிறோம்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருப்பார் என்றால், அவர் எவ்வளவு ஒரு கனிமிக்க தெய்வமாக இருந்திருப்பார் என்றால், தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் பார்த்து மன்னியும்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். இன்றைக்கி நம்மளை யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பதிலுக்கு ஏதாவது பண்ணாமல் விடக்கூடாதுன்னு துடிக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸை போடுறாங்க, யூடியூப்பில் கேவலமாக பேசுகிறாங்க, பார்க்குற இடமெல்லாம் அவன் மோசம் 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 மோசம்னு சொல்லி சொல்கிறாங்க, வெறி பிடிச்சு பேசுகிறாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரருடைய உறவினர் ஏதோ சில காரணங்களால் அவர் மேலே கோவப்பட்டு யூடியூப்பில் பயங்கரமாக பேசுவார். அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். வெறி கேவலப்படுத்துவேன், உன்னை வெட்கப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய பேர் அதே மாதிரி இருக்காங்க. ஒருத்தனை கேவலப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவனை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிகிறாங்க. இயேசு சொன்னார் மன்னியும். இதுதான் கிறிஸ்தவம். லார்ட் ஃபாதர் யூ ஃபர்கிவ் them. சிலுவையில் முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை அவனை மன்னிங்கப்பா. இயேசுக்கு யார் மீதும் கசப்பு இல்லை, சிலுவையில் அடித்த மக்கள் மீதும் கசப்பு இல்லை. பெருந்தன்மையோடு அவர் தொங்கிக் கொண்டு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு நமக்கு பலன் கொடுப்பார் என்றார். ஜீவன் இருக்கிற மட்டும் நமக்கும் கூட தீங்கு செய்கிறவர்கள் உண்டு,
குற்றமில்லாமல் நாம் வாழ்ந்தாலும் கூட, யாருக்கும் எந்த ஒரு குடைச்சலையோ உபத்திரவத்தையும் நாம் கொடுக்காவிட்டாலும் கூட, நம்மையும் பாய்க்கிறவர்கள் உண்டு, நமக்கும் ஏராளமான பிரச்சனைகளை கொடுப்பவர்கள் உண்டு, நம்ம ஏராளமாய் கேவலமாய் பேசுகிறவர்கள் உண்டு. அவர்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால சொல்லி கொடுக்கிறார். அவர்களையும் மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே நாமும் இருப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே நாமும் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நாமும் நம்முடைய வாழ்நாள் பரியந்த மன்னிப்பதிலே நாம் முதன்மை உடையவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் யாரையும் குறித்த கசப்பு இருக்க வேண்டாம், யாரும் கெட்டு போகணும் நினைக்க வேண்டாம், யாரையும் கேவலப்படுத்தணும் சொல்லி நினைக்க வேண்டாம், யாருடைய பேரையும் கேவலப்படுத்தணும் நினைக்க வேண்டாம். முழுவதும் மன்னிப்புகிற ஒரு மனிதனாக இருப்போம். மன்னிக்கிற பொழுது நம்முடைய ஆயுசு காலங்கள் பெருகும். மன்னிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கோபங்கள் நம்மை விட்டு நீங்கும், வியாதிகள் நம்மை விட்டு போயிடும், சாபங்கள் நம்மளை விட்டு போயிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஷோ மேர்சி so that you will be shown mercy. பிறருடைய பாவத்தை மன்னித்து விடும் மகனே, அப்பொழுது நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன். நாம் இன்னொருடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் அவர் நம்முடைய பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும் என்பதையெல்லாம் நான் அடிக்கடி சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் யார் மேலேயோ கசப்பு வச்சுட்டு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? உள்ளவங்களாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ உங்களுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்களா? உங்களை ஏமாற்றிருக்காங்களா? உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டாங்களா? நகையை எடுத்துக்கிட்டாங்களா? உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்களா? பரவாயில்லை, அவங்கள மன்னிங்க. தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார், ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏன்னா அவங்க செய்கிறது இன்னதுன்னு அறியாதிருக்காங்க. they don't know what they are doing. அவர் என்ன அருமையாக ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க நம்ம ஆண்டவர். பாவம் அவங்களை செய்கிறது என்ன சின்ன தெரியல, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியல. நான் தான் தேவகுமாரன் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. பரிந்து பேசுகிறாரு. பாவம் தெரியாமல் செய்கிறாங்க. எனக்கு ஒரு கிளாஸ்மேட்டு பையன் இருந்தான். அவன் அடிக்கடி வம்பு தும்புலாம் பண்ணிட்டு வந்துடும். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடின்னு அடிப்பார். அப்போ அவன் தாத்தா பாட்டியை விட்டுட்டு அவனை தெரியாமல் செஞ்சுட்டான். எப்போனாலும் பரிந்து பேசுவாங்க, அடிக்கவே விட மாட்டாங்க. அவன் சரியான சேட்டைக்காரன். அவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அடிக்க ஓடி ஒரு உடனே அவனை விடு, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், விட்டுரு. அவங்க ரெண்டு பேரும் குறுக்கான விழுவாங்க. தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பாட்ட இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க, பரிந்து பேசும், தெரியாமல் பண்ணிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்களை பார்த்து பிதாவைகளை மன்னி அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. தெரியாமல் என்கிட்ட 8 லட்ச ரூபாய் பிடிக்கிட்டாங்க, 1 கோடி ரூபாய் பிடிக்கிட்டாங்க. தெரியாமல் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. தெரியாமல் யூடியூப்பில் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க. தெரியாமல் தான் என்னுடைய வேலையை அவங்க காலி பண்ணிட்டாங்க. இல்லை தெரியாமல் தான் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பண்ணிட்டாங்க. மன்னிச்சுட்ருங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க. அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? அன்புதான் இந்த நாளில் என்னுடைய கேள்வி. கேன் யூ சே லைக் தட்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவையில் அடித்தவர்களை பார்த்து பிதாவிடத்தில் சொன்னாங்க, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. they don't know what they are doing. நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பரிந்து பேசுகின்றவராக இருந்தார். நம்முடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசுவோம், நமக்கு தெரிந்தவர்களுக்காக நாம் பரிந்து பேசுவோம், நம்ம நேசிக்கிறவர்களுக்காக நாம் உயிரையே கொடுப்போம். அப்படித்தானே? நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் கண்ணையை பிடுங்கி கொடுப்போம். ஆனால் சிறுவையில் அடித்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் பரிந்து பேசுகிறார், அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நாம் ஏசப்பட்டது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய காரியம். நம் முதலாவது காரியமே மன்னிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்வோம். இப்படி ஒரு பட்டியல் போடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க, எழுதி அப்படி வரிசையாக போடுங்க. யார் மேலாம் உங்களுக்கு கோபம் இருக்குது, யாரெல்லாம் அழியணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உள்ள கொதிக்குது, அதெல்லாம் எழுதிட்டு ஒரு ரெட்டிங் காலை அடிச்சிருங்க. ஆண்டவரே அவரை நான் மன்னிக்கிறேன், அவரை நான் மன்னிக்கிறேன், நல்லா இருந்துட்டு போட்டோம், தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள மன்னிச்சு பாருங்கள். அப்பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த பெரிய வெள்ளி என்பது நமக்கு அர்த்தமுள்ளதாக மாறும். இயேசு சிந்திய பூ, அந்த மன்னிப்பு நம்ம எடுத்துகிட்டு நாமும் கூட அநேகர் மேலே அந்த மன்னிப்பை போடுவோம். இதுக்குரியவர்களே, யார்ட்டெல்லாமும் நீங்கள் பேசாமலே இருக்கீங்களா?
குடும்பங்களில் அண்ணன் தம்பிகிட்ட பேசல, தம்பி அண்ணன்கிட்ட பேசுகிறதில்ல. கேவலம் 1 சென்ட் இடத்துக்காக 2 சென்ட் இடத்துக்காக கேஸ் போட்டிருக்காங்க, அடிக்க போகிறாங்க. இல்லைன்னா மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கீங்களா, இல்லைன்னா உங்கள் மருமகிட்ட பேசாமல் இருக்கீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி கசப்பை நீங்கள் எடுத்து தூர போட்டுருங்க. எல்லாரையும் மன்னிங்க. சிலுவையில் இயேசு சொன்ன முதலாவது வார்த்தையில் தான் கிறிஸ்தவமே இருக்கிறது. நாம் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ரட்சிப்பு மன்னிப்பு நாம் மன்னிக்கிறதுல தான் இருக்குது. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் இயேசு மன்னித்தார், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். நாமும் கூட எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுவோம். நம்முடைய உள்ளத்தில் அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நம்முடைய சமாதானம் கெட்டு போகாது. எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பார், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்விலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எந்த வியாதி நமக்கு வராது. நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த கோபங்கள் எல்லாம் போய்விடும், கசப்பு பெயரும். எல்லாரையும் மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு வியாதி நம்மை அணுகாது. இரவு நல்ல நித்திரை உண்டாகும். நம்முடைய உள்ளத்தில் வீசி கொண்டிருக்கிற புயல் காற்றுகள் எல்லாம் அப்படியே அடங்கி அமைதி உண்டாகும். சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஆனால் கசப்பு இருக்கிற வரைக்கும், யாரோ ஒருவரையும் பகைத்து கொண்டே இருக்கிற வரைக்கும், மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் உள்ளத்தில் வேதனை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வெறுமை, எங்கு போகிறோம் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை. ஏன், எதற்கு காரணம்? அந்த மன்னிப்பு இல்லை என்பது. எனவே கிறிஸ்தவம் என்பதே இந்த மன்னிப்பில் தான் இருக்கிறது, இந்த பூவில் தான் இருக்கிறது. இயேசு இந்த பூ தான் முக்கியமான பூ என்பதை அறிந்து சிலுவையில் முதலாவது வார்த்தையே அவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். Father, you forgive them because they don't know what they are doing. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை ஜெபித்தார். இந்த உலக வரலாற்றில் யாரும் அப்படி சொன்னது கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார். அதனால தாங்க அவரை தெய்வமாக நம்ம வச்சுருக்கிறோம். அதனால தான் அவரை கும்பிட்றோம், அவருக்கு பின்னால் போகிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இந்த புனித வாரத்தில், இந்த லென்டன் டேஸில் அவர் சொன்ன முதலாவது வார்த்தையாக மன்னிப்பு. நாம் எப்பொழுதுமே அதை மறந்துவிடக்கூடாது. மன்னித்து பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இயேசப்பா, சிலுவையில் அடித்த அந்த ரோம போர்ச்சவர்களை, பரியாசம் செய்தவர்களை, கேலி பேசியவர்களை, நம்மை பார்த்து சிரித்தவர்களை எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நீர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறீர். வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உம்மை போல எங்களை ஆண்டவரை நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்களுக்கு மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை தாருங்க. உள்ளத்தில் கசப்பை வைத்துக்கொண்டு மன்னிக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து ஆண்டவரே, எங்களுக்கு வியாதிகள் வந்து எங்களுக்கு மனதில் தகப்பனே ஒரே குழப்பங்கள் ஏற்பட்டு கடல் கொந்தளிப்பது போல எங்கள் உள்ளம் கொந்தளித்து எங்கள் வாழ்நாளில் எங்கள் வீணடித்து விடாதபடி, கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கத்தக்க அதில் சந்தோஷமாய் வாழ முடியாதபடி இந்த கோபத்தினாலே, கசப்பினாலே எங்கள் வாழ்க்கையை நாங்களே வெறுமையாக்கி கொள்ளாதபடி சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. மிகப்பெரிய சந்தோஷம் மன்னிப்பதில் கிடைக்கிறதப்பா. ஒரு நாளில் எங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தீர், அதே போல் நாங்களும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தூபானா பாலா ஷஹரபானா கரா. வியாதிப்பட்டவர்களை எப்படியாவது கர்த்தர் ஆண்டவரே, தகப்பனே சோத்திரையா, ஆண்டவரை எப்படியாவது நீர் தகப்பனை தொடுவீராக. எப்படியாவது கர்த்தாவே சோத்திரையா, நீர் ஆண்டவரை இந்த வியாதிகளை அவர்களை விட்டு நீக்குவீராக. நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே தோத்திரையா. ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, என்ன வியாதியாக இருந்தாலும் விளக்க உமக்கு வல்லமை உண்டு, என்ன வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்த வல்லமை உண்டு, இருளை நீக்கி உமக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் நீர் வெளிச்சம். நீர் வந்தால் வியாதி என்கிற இருள் நீங்கும், வறுமை என்கிற இருள் நீங்கும். எத்தனை பேருக்கு இன்றைக்கி பணம் இல்லையப்பா, எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பணம் இல்லாதபடினால எவ்வளோ வேதனைகள். நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது, விலைவாசிகள் அதிகரித்து கொண்டே போகுது. எதுக்குனாலும் காசு தேவை. காசு இல்லைன்னா என்ன பண்ண ஜனங்கள் தவிக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்று படித்து முடித்து எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தாருங்க. இது லீவு நாட்களில் எப்படியாவது உண்மை இன்னும் கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க.
வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தான் தரணும். வேலையை கொடுத்தாகணும். கவர்மெண்ட் ஜாப், நீட் எக்ஸாம், எல்லாத்துலையும் எல்லா எக்ஸாம்லையும் வெற்றி தாருங்கப்பா. கிருபையில் ஐஸ்வர்யமுடைய தேவனை இந்த அருமையான நாளிலும் கூடப்பா உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி ஆண்டவரை தோத்திரையா நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கான வாசலை தாரும். கடன்களையும் வட்டி கடன்களை இஎம்ஐகளை கர்த்தர் கடிந்து கொள்ளும். பரத்திலிருந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தோத்திரம் ஐயா மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், பைக்குக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கிட்ட சண்டை போடுற பிள்ளைங்க, ஆண்டவரை கோபப்படுற பிள்ளைங்க, பொறாமப்படுற பிள்ளைங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் ரட்சிப்பை தாருங்க என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவா சோத்திரம். சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக வாகனம் இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, பல பிரச்சனைகளோடு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. சமாதானத்தின் தெய்வமே, சத்ருவின் தலையை நீங்கள் நசுக்கி போடுங்க. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆலயங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாஸ்திரே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள், நேசிக்கிற பிள்ளைகள், தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. சேருவதற்காக அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதே போல கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கேட்ட தேவையான ஒத்தாசை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மகிமைப்படுங்க, குற்றங்களை மன்னிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.